بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم إذا ولدت الجارية بعث الله إليه ملكا يزف البركة الزفا صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் பரக்கத்தான ரமதானில் அவனுடைய உயர்வான நபியின் வாழ்க்கை முறையை, அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான வழிகாட்டுதலை பேசுவதற்கும் எடுப்பதற்கும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை இங்கே நமக்கு வழங்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை நீங்கள் எடுத்தால் எப்போதுமே நம்மை மிக பெரிய ஒரு இடத்தை நோக்கி நடத்துவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிகாட்டுதலை பார்த்தால் எங்கேயோ நம்மை நகர்த்தி கொண்டு போவாங்க. ஏதோ ஒரு ஆன்மீக ஞானி அன்னலார் என்று நான் சொல்லிவிடுவதற்கு இல்லை. ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை, திட்டமிட்டு நம்மை நகர்த்தி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. எங்கே இருந்தாலும் நாம் ஜொலிக்கணும். வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா இடத்திலும் நாம் கண்குளிர்ச்சியாக இருக்கணும். பெருமானாருடைய வழிகாட்டுதலை நீங்கள் பார்த்தால் அனைத்திலும் நம்முடைய உயர்வே அங்கே தொலங்கி கொண்டிருக்கும். சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையில்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது வாழ்வது, சம்பாதிப்பது, வணங்குவது, குடும்பம், பொருளாதாரம் என்பதை தாண்டி இவை அனைத்தும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இவை அனைத்தும் பயன். அந்த பயன் எங்கே கிடைக்கும் என்கிறார்கள். வாழ்க்கை என்பது மிக முக்கியம். வாழ்க்கையில் சம்பாதிப்பது முக்கியம், பொருளாதாரம் முக்கியம். அதே சமயம் அனைத்தும் பயனளிக்கணும். பணம் வந்தும் பயன் இல்லை, வாழ்கிறோம். நிறைய பேர் வெறுப்பாக உட்காந்து வாழ்கிறது. என்ன வாழ்க்கை? உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழணுங்கிறாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. என் வாழ்க்கையை நான் ரசிக்கணும். நான் ரசித்தாதான் வாழ முடியும். ட்ரெஸ்ஸு போடுறேன், அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு திருப்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு மிளிருவேன். எதுவுமே மனசில் ஒரு ராகத்தில் வைங்களேன், சட்டை போடுறதுக்கே மனசு வராது, வெளியில் போகிறதுக்கு மனசு வராது. வீட்டை விட்டு நான் வெளியில் போகணும், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், இதற்கெல்லாம் என் மனதில் ஒரு ஆர்வம் வரணும். பெருமானார் உன் வாழ்க்கையை நீ ரசிக்கணுங்கிறாங்க. உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு பயனளிக்கணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாரும் ஞாபகம் வைக்கணும். வாழ்க்கையில் நீ இருக்கிற இடம் பாதுகாப்பாவதற்கு, நீ வாழ்கிற வாழ்க்கை உனக்கே ரசிப்பதற்கு, உன் குடும்பம் உனக்கு நிம்மதியை தருவதற்கு, பொருளாதாரம் பயனளிப்பதற்கு, மொத்தமாக சொன்னாங்க வாழ்க்கையில் நீங்கள் பரக்கத்தை பெறுங்கள் என்றார்கள். பரக்கத்து வேணும்.
வாழ்க்கையில் பரக்கத்து இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். பரக்கத்துங்கிறது அதுக்கு முதல்ல நீங்கள் விளக்கம் புரிஞ்சுக்கிறணும். மின்ஹத்துல் இலாஹியா, அல்லாவின் இறைவனின் அருட்கொடை. பரக்கத்துன்னு சொன்னால் இறைவனின் அருட்கொடை, அவன் நாடியவர்களுக்கு வழங்குவது. பரக்கத்துக்கு அடுத்தடுத்து சொல்கிற பொருள் என்ன? அதில் கொஞ்சம் இருந்தாலும் அது கொஞ்சம் அல்ல, அதுதான் நிறைவானது. பரக்கத்து இருக்குமா, அங்கே ஆரோக்கியம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், செழிப்பு இருக்கும். எதுவும் நஷ்டத்தை நோக்கி போகாது. வாழ்க்கையை பரக்கத்தாக்க சொல்றாங்க பெருமானார். வாழ்க்கையில் பரக்கத்து செய்யினாங்க. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் சாயிப் இப்னு யஸீத் அவங்களுடைய காலம் நீண்ட காலம் வாழ்கிறார். அவர் அடிமை அத்தா கிதுமத்து செய்து பழகியவர். ஒரு நாள் கேட்கிறார், உங்கள் தாடி அப்படியே மிளிரும், ஒயிட்டாக இருக்கும், உங்கள் தாடி இவ்வளவு வெள்ளையாக இருக்குது, ஆனால் உங்கள் தலைமுடி மட்டும் கருப்பாக இருக்குது, ஒரு முடி வெள்ளை கிடையாது. சாயிப் இப்னு யஸீதினுடைய தலையில் ஒரு முடி கூட வெள்ளை இல்லை, பூரா கருப்பு. கருப்புன்னா இந்த டை அடிக்கிறதுலாம் இல்லை, இயற்கையிலே கருப்பாக இருக்குது. நிறைய பேர் அப்படி லேசாக மாதிரியாக கருப்பு டை அடிச்சுக்கிறாங்க, பையங்க அடிக்கிறாங்க, பெரிய ஆட்கள் அடிக்கிறாங்க. ஆனால் அது அனுமதி இல்லை, டை அடிக்கிறதுக்கு அனுமதி மார்க்கம் இல்லை. வஜித்தனிபு சவாது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடி வெள்ளையானால் சாயம் பூசுங்கள் என்றார்கள். அது எப்படி பூசுங்க? கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள், கருப்பு பூசாதீங்க. வேற ஏதாவது செய்யுங்க, மருதாணி போட்டுக்கலாம், மருதாணி சில பேர் தலையில் வைக்கிறாங்க, தாடியில் வைக்கிறாங்க, அனுமதி இருக்குது. ஆனால் கருப்பு என்பது அது இயற்கை, இறைவன் கொடுத்தது. அது போன பின்னால் மீண்டும் கருப்பை கொடுக்க வேண்டாம் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால டை அடிக்கிற பழக்கம் யாருக்காவது இருந்தால் அதை நிறுத்துங்கள். அது அனுமதி இல்லை மாத்திரமல்ல, இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இங்கே சாயிப் இப்னு யஸீத் தலை பூரா கருப்பு, ஒரு முடி வெள்ளை இருக்கணுமே. வயசு என்னங்கிறீங்க? 80 வயசை தாண்டி இருக்குது, 80 வயசை தாண்டி, தாடி பூரா வெள்ளை. அவங்க அடிமை கேட்டார், தாடி இவ்வளவு வெள்ளையா இருக்குது, தலையில ஒரு முடி கூட வெள்ளை விழலையே, ரகசியம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. ஆமாப்பா, அது பெரிய ரகசியம்னார். என்ன ரகசியம்? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், விளையாடிக்கிட்டு இருந்தோம் வீதியில, மதீனாவுடைய வீதியில். எங்களை எல்லாம் கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அப்படி போற போது எல்லாருக்கும் சலாம் சொல்ற பழக்கம் நபிட்ட இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளை தான், விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். விளையாடுற பிள்ளைகளுக்கு கூட பெருமானார் போனா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க. அவன் சொன்ன போது நான் அதில் பதில் சொன்னேன். விளையாட்டு பிள்ளைங்க தானே, எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் பதில் சொன்னேன். என்ன கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் வான்னு கூப்பிட்டாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பிள்ளைகளும் விளையாட்டில் தான் கவனம் செலுத்தினாங்க. அந்த வயசு, தெருவில் விளையாடுற வயசு. எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்ன போது நான் பதில் சொன்னேன். பார்த்தீங்களா, என்ன கூப்பிட்டாங்க. நான் போன உடனே அவங்க கையை என் தலையில வச்சாங்க. தலையில வச்சு சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு பரக்க செய்யட்டும். அல்லாஹ் உனக்கு பரக்க செய்யட்டும். என் பெருமான் கை தலையில் பட்டது, உனக்கு பரக்கத்துன்னாங்க. அன்னையிலிருந்து இன்று வரையிலும் என் வாழ்க்கையில் பல விஷயங்களில் பாதுகாப்பு பெற்றிருக்கிறேன். ஒன்று, எனக்கு மருத்துவ செலவு இல்லை என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். எனக்கு மருத்துவ செலவே இல்லை, உடல் ரீதியாக நான் பெரிய நோயை சந்திக்கவில்லை. ஏன்? உன் வாழ்க்கையில் பரக்கத்து வேணும்னு பெருமானார் கேட்டுட்டாங்க. பரக்கத்து கிடைச்சா என்ன நடக்கும்? நோய் குறைஞ்சிரும், மருத்துவ செலவு இல்லை. இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு வயசாகி போச்சு, ஆனால் எனக்கு இன்னும் இளமையின் துடிப்பு இருக்குதுன்னாங்க. அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாங்க. இன்னும் இளமை, 80 வயசுலையும் இளமை இருக்குது. நான் எதை நினைச்சாலும் செய்ய முடியுது, எதை நினைச்சாலும் செய்ய முடியுது. மூணாவது, மனசுல தளர்ச்சியே வரல.
மனசு சில விஷயத்துல சோர்வடையும். பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில எதுலையும் நான் சோர்வடைவது இல்லை. ஏன்னா என் பெருமான் எனக்கு கேட்ட துஆ, உன் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்னாங்க. வாழ்க்கையில பரக்கத்துங்கிறது இன்றைக்கு வரையிலும் முதுமையை நான் பார்க்க முடியவில்லை, உடலிலே தளர்ச்சி இல்லை, வியாதி இல்லை, மனசில தளர்வு ஏற்படவில்லை. இதற்கெல்லாம் மேலால் அவங்க கையை தலையில வச்சு துஆ செய்ததுனால இதுவரைக்கும் ஒரு வெள்ள முடி வந்ததே இல்லை. அதோட முக்கியம் இல்லை, அவங்க மௌத்தாகும் போது தலையில் ஒரு முடி வெள்ளை வரவில்லை. ஹயாத்து வரைக்கும் பரக்கத்தை கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சில்னி முன்சலம் முபாரக்கா, என்னை ஒரு இடத்துல கொண்டு தங்க வை ரப்பே, அந்த இடம் பரக்கத்துள்ள இடமா இருக்கணும். முதல்ல உடலுக்கு பரக்கத், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்ல பரக்கத்து வந்துமா, நோய் குறைஞ்சிரும், தெம்பு ஏற்படும், மன வலிமை ஏற்படும், வயசுலையும் ஆரோக்கியமாக இளமை தெரியும். இளைஞர்களே வயசான ஆள் மாதிரி இருக்கிறாங்க, அதான் பெரிய கவலை. 30 வயசு, அவர் சொல்றார், அதற்கு கொஞ்சம் துஆ செய்யுங்க, முடியலைங்கிறார். வயசு 30, என்னப்பா முடியல, சுகர் வந்துட்டுங்கிறார். 30 வயசுல சுகர், 30 வயசுல முடியல, 30 வயசுல எனக்கு கஷ்டமா இருக்குது. அன்னைக்கு பையன் ஃபோன் பண்ணி பேசுறார், அதற்கு ராத்திரி பூரா தலை சுத்துதுங்கிறார். வயசு எத்தனைப்பா, 23 வயசுங்கிறார். 23 வயசுல இரவெல்லாம் தலை சுத்துது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, படுத்தா தூக்கம் வர்றது இல்லை. இதெல்லாம் ஒரு 80 வயசு மனிதர்கள் சொல்லும் நோயை இன்றைக்கு இளைஞர்கள் சொல்வார்கள். நான் வருத்தப்படுகிறேன். உத்தம நபிகள் கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை. அதற்கு ஈசா நபி சொல்கிறார், ரப்பி, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசுவான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையை போறான். அவங்க என்னமெல்லாம் பேசுனாங்க, அவங்க சொன்ன வார்த்தை, நான் தொட்டில் பேசுறாங்க. அல்லாஹ் என்ன நபி ஆக்கினான், ஓ ஜஅலனி முபாரக்கன், நீ பரக்கத்து பெற்ற மனிதனாக என்னை ஆக்கினான். ஓ ஜஅலனி முபாரக்கன், பரக்கத்து பெற்ற மனிதன். ஏன்னா இங்கே பயான் வெறும்னு கேட்டுட்டு போறது இல்லை, என் டோட்டலா என் வாழ்க்கை நிம்மதி ஆக்கணும், என் உடல் பாதுகாப்பா இருக்கணும், என் உள்ள ஆரோக்கியமா இருக்கணும், பொருளாதாரம் பரக்கத்தா இருக்கணும். அவங்க கேட்டாங்களா, அல்லாஹ் என்ன பரக்கத்தாக வாழ வைத்தான் என்று சொல்லும் அந்த வார்த்தை, ஓ ஜஅலனி முபாரக்கா, என்னை பரக்கத்து பெற்ற மனிதனாக ஆக்கினான். எனக்கு எந்த வகையிலும் உடல் ரீதியாக மன ரீதியாக இடையூறுகள் வருந்ததில்லை. அதை தாண்டி பரக்கத்து பெற்ற மனிதன் என்று சொன்னால் நம்ம காரியம் பூரா சிரமம் இல்லாமல் நிறைவேறும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இது மின்ஹத்தே இலாஹின்னாங்க இல்லையா, இறைவனின் அருட்கொடை. நம்ம ஒரு காரியத்தை சக்சஸ் ஆக்க வேண்டியதில்லை, நம்ம ஒரு காரியத்தை போய் செய்தோ அந்த காரியம் சக்சஸ் ஆயிடும். அது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ உடல் ரீதியாக நாம் பரக்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் என்னுடைய உடலுக்கு பரக்கத்து செய். அப்போ உடல்ல கிடைக்கிற பரக்கத் என் வாழ்க்கைக்கு பரக்கத்து செய், வாழ்க்கை பூரா பரக்கத்தாயிடும். அதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, பெருமானார் எங்க வீட்டுக்கு பரக்கத்து செய்ய கேட்கிறாங்க. அன்சில்னி முன்சலம் முபாரக், பரக்கத்தான இடத்துல என்னை கொண்டு தங்க வையும் கேட்கிறாங்க. அந்த இடம் பெருமானாரின் வீடு மாத்திரமல்ல, மதீனாவையும் அப்படி கேட்கிறார்கள். மதீனா தையிபா, அது மனமான பூமியாக மாறியது. நாம் போய் இறங்குற இடம் பரக்கத்து பெற்ற இடமா இருக்கணும். எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம் பரக்கத்தா இருக்கணும். வீட்டில் பரக்கத்து இல்லை வைங்களேன், வீடு நிம்மதியை காணாக்கிடும். வீட்டில் பரக்கத்து இல்லை, வீட்டில் நிம்மதி போயிடும். இன்னைக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வீட்டில் நிம்மதி இல்லை, வீடு நிம்மதியை இழக்க செய்கிறது. யார்கிட்டையும் பேச மனசு வர்றது இல்லை, வீட்டில் கொஞ்சம் கலகலப்பாக இருக்க முடியல. நீங்கள் வீட்டுக்கு போன உடனே துஆ செய்யணும், யா அல்லாஹ் இந்த வீட்டை எனக்கு பரக்கத்தாக்கி வை. நபி பெருமானார் கேட்கிறாங்க, என்னை பரக்கத்தான இடத்தில் கொண்டு தங்க வைப்பாயாக. அப்போ பரக்கத்தான இடத்தில் நாம் தங்குவதால் நம்ம பரக்கத்துன்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம் விளங்கிடக்கூடாதுங்கிற, அது இறைவனின் பேரருள். அப்படிப்பட்ட இடத்துல போய் நம்ம தங்கிட்டோம், தங்கிய இடமே நமக்கு ஒரு பெரிய மன நிறைவை தந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, தாயினுடைய கருவில குழந்தை தரிக்கிற போது ஆணு பெண்ணுங்கிறது அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், அது ஆணோ பெண்ணோ, பெண்மகளை அல்லாஹ் கருவில தரித்தால் இதான் வலதத்தில் ஜாரியா,
அது பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறக்குது. பிறக்கும்போது பாசல்லாஹு அஸ்ஸ வஜல் மலக்கன், அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவான். நம்ம பொதுவாக எல்லாருக்குமே பையன் பிறக்கணும்னு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் இருக்குது. கல்யாணம் முடிச்சுட்டா குழந்தை வேணும்னு துவா செய்ய சொல்லுவாங்க. குழந்தை உண்டாயிட்டாங்கன்னா ஹதரத் ஒரு பையன் ஆம்பளை பையன் பிறக்கணும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் அது எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுடைய கருணையில் வயிற்றில் தரிக்கிறது அல்லாஹுடைய ஏற்பாடு. அது ஒரு பெண் மகள் பிறக்கிற போது அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி யஸுஃபுல் பரக்கத்த ஸஃபா, அங்கே ஒரு மலக்கு இறங்குவார், பரக்கத்தை கொட்டு என்று சொல்வான் அல்லாஹ். அந்த பெண்மகள் மீது அல்லாஹ் பரக்கத்தை கொட்ட வைப்பான் மலக்கை கொண்டு. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. பெண்மகள் பிறந்துட்டாங்கன்னா கஷ்டமோ சிரமமோ அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். பெண் பிறக்கும் போதே பரக்கத்தோடு பிறக்கிறாள். அதனால தான் எந்த வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அந்த வீடு பரக்கத்துன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் வீட்டில் பெண்மகள் இருக்கிறாளா, உங்கள் வீடு பரக்கத். ஏன்? கருவில் இருந்து இந்த உலகில் அவதரிக்கிற போது யஸுஃபு இலைஹி அல் பரக்கத்த ஸஃபா, அந்த மலக்கு இறங்கி பரக்கத்தை கொட்டுவார். பரக்கத்தை கொடுப்பார்னு சொல்லல, பரக்கத்தை கொட்டுவார். அல்லாமா தபரானி அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை. அந்த பெண்மகள் மீது பரக்கத்தை பொழிந்து அல்லாஹ் சொல்வான், லஈஃபா ஹரஜத் மின் லஈஃபா, இது பலகீனமான இனம், இது பலகீனமான ஆன்மா. பெண்மகள் தானே, பலகீனம் இருக்குமே, இது பலகீனமான ஆன்மா, பலகீனமான ஆன்மாவிலிருந்தே பிறந்திருக்கிறது. இது பெண் குழந்தை, இதனுடைய தாய் யாரு? பெண்ணு தானே. அப்போ ஒரு பலகீனமான ஆன்மாவிலிருந்து இந்த ஆன்மா பிறந்திருக்கிறது. எனவே பரக்கத்தை கொட்டுங்கள் என்கிறான் அல்லாஹ். பரக்கத்தை கொட்டி அந்த பெண் இந்த உலகத்திற்கு வருகிறாள். இன்னும் ஒரு வார்த்தையை கடைசியா சொல்லி அந்த மலக்கு அனுப்புவாராம், முஆன். யாரெல்லாம் இந்த பெண் குழந்தை இடத்தில் உபகாரமாக, உதவியாக, அன்பாக நடப்பார்களோ அவர்கள் எப்போதும் அல்லாஹுவால் உதவி செய்யப்படுவார்கள். பெண் குழந்தை இடத்திலே உபகாரமாக நடக்கும் தாய் தந்தை அல்லாஹ்வால் உபகாரம் செய்யப்படுவார்கள். அதனால வீட்டில் பெண் மக்களை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கறது, அவங்கள 2வது இடத்துல வச்சு பார்க்கறது, பையனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது, அதையெல்லாம் நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா பெண்மகளுக்கு உதவி செய்வீர்களா, அவர்களுக்கு அல்லாஹ்வே உதவி செய்வான். இது எப்போ? அவள் பிறக்கும் போதே இந்த செய்தியோடு பிறக்கிறாள். இந்த செய்தி அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லி அனுப்புகிறான். இன்னொரு ஹதீஸ் இப்படி வரும், நீ போ, பெண்மகளை பார்த்து சொல்வான் அல்லாஹ், நீ உலகிற்கு செல், நான் உனக்கு பொறுப்பு என்பான். நீ செல், உனக்கு பொறுப்பு நான். அப்போ ஒரு பெண்மகள் வரும்போது அவள் பொறுப்பு, அவளுடைய கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆனா ஒரே ஒரு அறிவுரை நமக்கு இருக்குது, அவளுக்கு உதவி செய்யுங்கள், அழகாக நடங்கள், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்போ பெண்மகளிடத்தில் யார் கண்ணியமா நடக்கிறாங்க? சில நேரங்களில் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பின்னால் சில பேர் அந்த மக்களோட சரியாக நடக்கிறது இல்லை. கல்யாணம் முடித்த பின்னால் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுமா, உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அது அல்ல காசா காரியம். அன்பு என்பது அது எல்லா காலத்திலும் இருக்கணும். கல்யாணம் ஆகிட்டு காசை கொடுத்துட்டோம், வீட்டை கொடுத்துட்டோம், நகையை கொடுத்துட்டோம், நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துட்டோம், அதனால எல்லாம் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை எப்படி நல்ல தந்தையாக இருக்க முடியும்? அன்பு வேண்டாமா? திருமணமானாலும் பல ஆண்டுகள் கடந்தாலும் அன்பு என்பது இருக்க வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, பெண்மகளோடு யாரெல்லாம் அழகாக நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவால் உதவி செய்யப்படுவார்கள். முஆன், அவருக்கு உதவி செய்யப்படும். யாருக்கு? பெண்மகளுக்கு, நல்லதை செய்தவருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதனால பொம்பளை பிள்ளையெல்லாம் வெறுக்கக்கூடாது. பெண்மகள் பிறக்கிறாள்னா பரக்கத்தை கொண்டு வந்துட்டான்னு அர்த்தம். நம்ம வீடு பரக்கத்தாயிடும்னு அர்த்தம். பெண்மகளை பிறக்கிற அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து குடியிருக்குங்கிறாங்க. பரக்கத்தை கொண்டே அவள் வருகிறாள். அந்த வார்த்தை தான் நான் ரொம்ப லைத்த வார்த்தை. பரக்கத்தை கொடுங்கள் என்று சொல்லல அல்லாஹ், கொட்டுங்கள் என்றான்.
பரக்கத்து கொட்டப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த பிள்ளை பெண்மகள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சாப்பிடும் போதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாப்பிட்ற போது உணவுக்கு நீங்கள் முன்னால் மட்டும் சாப்பிடுங்க, மத்தியிலிருந்து எடுக்காதீங்கன்னாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, நம்ம பொம்பளைங்க பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க மத்தியில் எடுக்காதீங்க, களம் வச்சாலும் சொல்லுவாங்க முன்னால் சாப்பிடுங்க, மத்தியில் எடுக்காதீங்க. சஹாபிகளுக்கு ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் உண்ணும் போது முன்னால் எடுங்கள், மத்தியை எடுக்காதீர்கள், கடைசியில் சாப்பிட்டுக்கலாம் மத்தியில். ஏன் நாயகமே? மத்தியில் பரக்கத்து இறங்குகிறது என்றார். என்ஸிலுல் பரக்கத்து ஃபீ வஸ்திஹி, உணவின் மத்திப்பாகத்தில் பரக்கத்து இறங்குது. அது நம்ம தனியாக சாப்பிட்டாலும் சரி, கூட்டா இருந்து சாப்பிட்டாலும் சரி, அந்த மத்தியில பரக்கத்து இறங்கும். நம்ம முன்னால தான் சாப்பிடணும். அப்படியே எடுத்து 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 கடைசியாத்தான் அந்த மத்தி எடுக்கணும். என்ன பரக்கத்து இறங்கி கொண்டு இருக்கும் என்று சொன்னவர்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு நீங்கள் பருகிற பானம், உண்ணும் உணவில் பரக்கத்து வேணுமா? மத்தியில இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க, அது பரக்கத்து கடைசியில் அனுபவியுங்கள். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பரக்கத்து இறங்கிட்டு இருக்குங்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம அனுபவிக்கணுங்கிற. சாப்பாடு பரக்கத்தானா என்ன தெரியும்? அந்த உணவு உடலுக்கு தேவையான சக்தியை கொடுத்துரும். உடல்ல எந்த வகையான தீங்கையும் அந்த உணவு கொடுக்காது. அந்த உணவு போதும்ங்கிற நிலைக்கு வந்துடும். அதே மாதிரி குடிக்கிற பொருளும் உண்ணும் பொருளும் பரக்கத்து ஒன்று இருக்குது, ருசி ஒன்று இருக்குது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரக்கத்து வேணுமா ருசி வேணுமா? நமக்கு ருசியும் வேணும், பரக்கத்து வேணும். ருசியும் வேணும், பரக்கத்து வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் ஆற வைத்து சாப்பிடுங்கள், அது பரக்கத்தாகும். சுட சுட சாப்பிடுறீர்களா, அது ருசியா இருக்கும்னு சொன்னாங்க. அல் ஹார்ரா லதீர், சூடா சாப்பிட்டா ருசி இருக்கும். ஒல் பாரிது பரக்கா, எந்த உணவு கொஞ்சம் ஆறி போகுமோ அந்த உணவுல பரக்கத்து தங்கி இருக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சூடா சாப்பிடுவதற்கு தடை இல்லை, ருசியாத்தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறினால் அந்த உணவை வீணாக்கி விடாதீர்கள், அது பரக்கத்தான உணவு என்றார்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, உடல் ரீதியாக, உள்ளம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பரக்கத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னன்னா, எல்லா இடத்திலும் அல்லாஹ்ல பரக்கத்தை கேளுங்க. நீங்கள் போய் கண்ணாடிக்கு முன்னால் நின்று தலையை அலங்கரிக்கிறீங்க, முகத்தை பார்க்குறீங்க, சில நேரத்தில் உங்களுக்கு உங்களை மேலே கவர்ச்சி வரும், நல்லா தானே இருக்கிறோன்ட்டு, நல்லா இருக்கிறோம். உடனே சொன்னாங்க பெருமானார், யா அல்லாஹ் எனக்கு பரக்க செய்யும் கேட்டிருப்பா. ஏன் நாயகமே? நீ கண்ணாடி முன்னால் பார்த்தில்ல, நல்லா இருக்கிறோம், உன் சட்டை நல்லா இருக்குது, உன் முகம் நல்லா இருக்குது, உன்னை பார்த்து நீ ரசிக்கிறியா, அல்லாஹ் எனக்கு பரக்க செய்யும் கேளு. ஏன் என்றால் கண்ணை விட்டும் நீ காப்பாற்றப்படுவாய், கண் திருஷ்டிலிருந்து பாதுகாக்கப்படுவாய், அழிவு வராது. ஏன்னா நமக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த நிலை நீடிக்கணும். என் உடலுக்கு கண்ணு விழாம இருக்கிறதுக்கு கூட அல்லாஹும்ம பாருக், அந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அல்லாஹும்ம பாருக்லி, அல்லாஹ் எனக்கு பரக்க செய். யாரு கேட்கணும்? நான் கேட்கணுமா? எப்போ? என் சட்டை நல்லா இருக்குது, என் தொப்பி அழகா இருக்குது, என் முகம் நல்லா இருக்குது, தாடி வச்சா நல்லா இருக்குது, கொஞ்சம் செலவு பண்ணிட்டு வந்தோம், முகம் பிரகாசமா இருக்குது, அல்லாஹ் நீ பரக்க செய்து விடு. ஏனென்றால் அந்த கண்ணால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். உங்க குழந்தையை தூக்குனீங்க, உங்க குழந்தை நல்லா இருக்குது, பேரனை எடுத்து பார்த்தீங்க, அவன் குடுகுடுன்னு வர்றான், பேர்த்தியை பார்க்குறோம், கவர்ச்சியா இருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்குது, நம்ம கண்ணா பிடிக்க போகுது? தாய் கண்ணு பிடிக்குமா, தந்தை கண்ணு பிடிக்குமான்னு கேட்டாங்க. எல்லாரு கண்ணும் பாதிக்குமா? கண்ணுங்கிறது விழுந்தால் ஒட்டகத்தை பார்த்தீர்களான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகத்தெல்லாம் அறுக்க முடியாது. ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க பார்த்துருக்கீங்களா? ஒட்டகத்தை படுக்க போட்டுலாம் அறுக்கலாம் முடியாது. அது நிற்க வச்சு கழுத்தில் என்ன செய்வாங்க, அந்த குர்பானி கொடுக்குற விதம் வித்தியாசமாக இருக்கும். நிற்க வச்சு தான் அதை குர்பானி கொடுப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமாக மலர்த்த முடியாது. ஒட்டகத்தை வீழ்த்துவதோ தாக்குவதோ முடியாது. கண்ணு ஒட்டகத்தின் மீது விழுந்தால் அந்த ஒட்டகத்தை சமையல் சட்டிக்கு கொண்டு வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒட்டகத்தின் மீது கண்பட்டால் சமையல் சட்டிக்கு வந்துடும் ஒட்டகம். அப்போ வீழ்த்த முடியாத ஒட்டகம் யாராவது பார்த்து ரொம்ப ஜோரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க வைங்களேன், அது கீழே விழுந்துருமா, விழுந்து நோய்வாய்ப்பட்டு சமையலுக்கு வந்து விடும் என்கிறார்கள் பெருமானார். வீழ்த்த முடியாத ஒட்டகத்தை கூட கண்ணால் வீழ்த்த முடியும். அல்லைனு ஹக்குன்னாங்க, கண்ணு உண்மைங்கிறாங்க. அதனால நம்ம பேரம் பேத்தி வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க மேலே நமக்கு ஒரு பார்வை வந்துச்சு, பிள்ளை நல்லா இருக்க. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கண்ணு விழாமல் இருக்கிறதுக்கு எதையாவது ஒன்று தொங்க போடுறாங்க, ஏதாவது ஒரு பொட்டு வைக்கிறாங்க, அதை வைக்கிறாங்க, இது வைக்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மார்க்கம் ஒன்றை சொல்கிறது, அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு பரக்க செய் என்று சொல்லிவிட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், கண்ணால் பாதிக்கப்படுவதிலிருந்து அந்த பிள்ளைகள் மீட்டு எடுக்கப்படுவார்கள். எனவே வாழ்க்கையில் எப்போதும் நல்ல செழிப்பாக வியாபாரம் நடக்குது, பையன் வெளிநாட்டில் நல்ல சம்பாதிக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு பரக்க செய். வியாபாரம் நல்லா நடக்குது, இந்த வியாபாரத்தில் பரக்க செய். எது நல்லா இருக்குதோ அதற்கெல்லாம் பரக்கத்தை மட்டும் கேளுங்கள், வீழ்ச்சி வராதுன்னாங்க. நான் ஒரு ஹதீஸில் ஒரு செய்தி வரலாற்றில் படித்தேன், எல்லாருக்கும் அந்த செய்தியை சொல்லித்தான் ஆகணும். ஒருத்தர் ஒரு தகப்பனார் அவங்களுடைய உடல்நல குறைஞ்ச போது 4 பையங்க இருந்தாங்க. 4 பையங்க, வரலாறு பலமுறை இது அறிமுகமானது. அந்த 4 பையங்களுமே தகப்பனை யாரு கவனிக்கிறதுன்னு போட்டி வந்துச்சான். தகப்பனை நீ கவனிக்கிறதா நான் கவனிக்கிறதா, சோமில்லாமல் ஆயிட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், நான் கவனிக்கிறேன், எங்கிட்ட கொடுத்துருங்க, ஆனால் எனக்கு சொத்து வேண்டான்னார். தகப்பனை கவனிக்கிறவங்களுக்கு சொத்து கிடையாது. பொதுவாக தகப்பனை கவனிக்கிறவங்களுக்கு தான் சொத்து கொடுக்கணும். பாப்பாவை கவனிச்சா தானே சொத்து கொடுக்கணும். அவர் சொல்றார், அவருக்கு ஆசை கவனிக்கணும். அவர் சொன்னாராம், தகப்பனை கவனிக்கிறவங்களா இருந்தா யாரா இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், ஆனால் அவருக்கு சொத்துல பங்கு இல்லை. அப்போ எல்லாரும் 3 பேரும் பார்த்தாங்க, இது கஷ்டமானது, எனக்கு வேண்டாம்பாண்டா, எனக்கு தகப்பனெல்லாம் கவனிக்க முடியாது, சொத்து வேண்டாம் அப்படின்னா தகப்பனை கவனிச்சு என்ன செய்ய போகிறோம். 3 பேரும் விலகிட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு சொத்து வேண்டாம், நான் தகப்பனை கவனிக்கிறேன். சரின்னு கூட்டாங்க. தகப்பனை கவனிச்சாரு, மௌத்து வரைக்கும் கவனிக்கிறார். இது லேசான விஷயம் இல்லை, பரக்கத்தான ஒரு வரலாறு. மௌத்து வரைக்கும் கவனிச்சு முடிச்சு தகப்பனை சிறப்பாக அடக்கம் எல்லாம் முடிஞ்சிச்சு. சொத்தை அந்த 3 பேரும் எடுத்துக்கிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ராத்திரி, தகப்பனார் வஃபாத்தான ராத்திரி, கனவு ஒன்று பார்க்கிறார். அந்த கனவில், என்னிடத்துல 100 தங்க காசு இருக்குது, அதை போய் எடுத்துக்கப்பா, உங்கள் வாப்பாவுக்கு ஹிதுமத் செய்ததுனால சொத்தும் வேண்டான்னு சொல்லிட்ட, 100 தங்க காசு இருக்கு, போய் எடுத்துக்கா. அவர் கேட்டாராம், அல்வி பரக்கா, 100 தங்க காசு முக்கியம் இல்லை, அதில் பரக்கத்து இருக்கான்னு கேட்டாராம். அதில் பரக்கத்துண்டா? கனவுல சொன்னவங்க சொன்னாங்க, லாபி பரக்கா, அதில் பரக்கத்து இல்லைப்பா, அப்போ எனக்கு வேண்டான்ட்டார். 100 தங்க காசு, சாதாரண ஒரு தங்க நாணயம் என்பது 4.25 கிராம். 4.25 கிராம், ஒரு தீனாருங்கிறது 4.25 கிராம். 100 தங்க காசு வேண்டாம், அதில் பரக்கத்து இல்லைன்னா வேண்டாம். காலையில் மனைவி அவங்கள்ட்ட சொன்னாள், ஸ்ரீதேவி, ராத்திரி ஒரு கனவு பார்த்தேன், பாப்பாவை கவனித்ததற்கு 100 தங்க காசு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, வாங்க போயிடுவோன்னு அந்த அம்மா கூப்பிடுது. இல்லை அதில் பரக்கத்து இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்ட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டேன். பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீங்களேங்க. எங்க நீங்கள் பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீங்களா? அன்னைக்கு அப்படி தான் வாப்பாவோட ஹிதுமத்தை நான் செய்கிறேன், எனக்கு சொத்து வேண்டான்னு ஹிதுமத் செய்தீங்க, சரி வாப்பான்னு விட்டு கொடுத்தோம். இப்போ தங்க காசு பதில் வருது, அதுலேயும் பறக்கத்தில்னா வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, பொழைக்க தெரியலையேன்னு அந்த அம்மா கொஞ்சம் வருத்தப்பட, 2வது நாள் காட்சி வருது கனவில், 10 தங்க காசு இருக்குது, இந்த இடத்துல போய் எடுத்துக்கங்க. அப்போ கேட்டால் அதில் பறக்கத்து இருக்காண்டு, இல்லை பறக்கத் இல்லை, அப்போ வேண்டாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மனுஷன் சும்மா கிடக்க புஞ்சாட்டு போய் சொன்னார், ராத்திரி கனவுல 10 தங்க காசு இருக்குது. அந்த அம்மா உடனே கேட்குது, பறக்கத்து இருக்கான்னு கேட்டிருப்பியல, அதே விளக்கம் சொல்லுது. ஆமாம் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டேன், உங்களை கல்யாணம் முடிச்சதே தப்பாக போச்சுன்னு சொல்லிச்சு. எனக்கு பறக்கத்து இருந்திருந்தால் உங்களை கட்டியிருக்க மாட்டேன், எனக்கு பறக்கத்து இருந்தால் உங்களை கட்டியிருக்க மாட்டேன். எங்க 10 தங்கமும் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. அவர் சொன்னால் அதில் பறக்கத்து இல்லை, அது வந்தால் பிரயோஜனம் வராது. நான் எதுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் கோடி வர்றது இல்லை, அது பறக்கத்து இருக்கான்.
வரக்கூடிய பணம் பறக்கத்தான் இல்லை வைங்களேன், வாழ்க்கைக்குள்ள நஷ்டத்தை கொண்டு விட்டுரும். நோய்க்கும் ஆஸ்பத்திரிக்கும் செலவாயிட்டே இருக்கும். 3வது நாள் கனவு பார்க்கிறார். நீ உன் தந்தையை கவனித்ததால் இந்த இடத்துக்கு போ, ஒரு தங்க காசு இருக்கு எடுத்துக்கா, அதுல பரக்கத். ஆமா, பரக்கத்து இருக்கு, அது பரக்கத்தான காசு. போனாரு, தோண்டினாரு, ஒரு தங்க காசு எடுத்தார். எடுத்துட்டு நேராக போய் வீட்டில் மனைவி மக்களுக்கு வாங்க வேண்டிய ஜாமான்கள் பொருள்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு போய் ஒரு மீனை வாங்கினார். 2 மீன் அந்த ஒரு தங்க காசில் வாங்கிட்டு வர்றார். வீட்டுக்கெல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு 2 மீன் வாங்கினார். நல்ல பிரம்மாண்டமான மீன், பெரிய மீன். 2 வீட்டுக்கு கொண்டு வந்தார். ராத்திரி பார்த்தேன் கனவுல, கிடச்சிச்சு ஒரு தங்க நாணயம். அந்த மீனை கொண்டு போய் பிஸ்மில்லா வீட்டில் வச்சு அறுத்தா உள்ளுக்குள்ள விலை மதிக்க முடியாத அழகான ஒவ்வொரு மீனிலும் ஒரு தங்க முத்து இருக்குது. இந்த வரலாறு ஒருத்தர் எழுதல, பெற்றோர்களின் ஹிதுமத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலிங்கிற பேரால் பல பேர். தங்கம், தங்கம் என்ன பெரிய தங்கம், 100 என்ன 100, 200 என்ன 200, முத்து இருக்குது. அந்த முத்தை பார்த்தீங்கன்னா பல 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 அதனுடைய மிழுக்கம், அதனுடைய மதிப்பை சொல்ல முடியல. செய்தி ஊர்ல பரவிட்டு, செய்தி ஊர்ல பரவுது. 2 முத்து இருக்குது. 2 முத்தையும் பார்த்து கூட்டம் கூட்டமா ஊர் ஊரா பார்க்க வர அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களை கல்யாணம் முடிச்சது நல்லது தான். இந்த பொம்பளைங்களை பொறுத்தவரையில் அப்பப்போ அவங்கள கொஞ்சம் நமக்கு விசேஷமாக கவனிச்சுட்டே இருக்கணும். அப்போ திடீர்னு வேண்டாம்னு சொல்லுவாங்க, திடீர்னு சரிம்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒத்து போயிட்டே இருக்கணும். நமக்கு பேர், எனக்கு அதனால தான் எஸ்எஸ், எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. அப்போ நிம்மதியாக வாழ முடியும். துன்யாவில் நம்ம வாழ்றது பெரிய பாக்கியம். மனைவியர்களின் பொருத்தத்தோடு வாழன் அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய அந்த பெருமக்கள், அந்த 2 முத்தும் அந்த நகரத்திலேயே பிரபலியமாக அரசர் வரைக்கும் செய்தி போகுது. அரண்மனையிலிருந்து அழைப்பு வருது, அந்த முத்தை கொண்டு வாங்கண்டு. இங்கிருந்து கொண்டு போனால் அதனுடைய மதிப்பை உணர்ந்த அரசர், அதை எங்களிடத்தில் கொடுங்கள், உங்களுக்கு பகரம் தருகிறோம் என்று 2 பை நிரம்ப தங்க காசை அதற்கு பகரமாக கொடுத்து அனுப்புகிறார். அவர் அந்த 2 முத்தையும் அரசவையில் கொடுத்துவிட்டு 2 பை நிரம்ப தங்க காசு, அது எத்தனை எண்ண முடியாத தங்க காசுகளை வீடு கொண்டு சேர்த்தார். இப்போது வரலாறை பெருமக்கள் முடிப்பார்கள். பெற்றோர்களுக்கு செய்யும் பணிவிடையில் அல்லாஹ் கொடுத்த கூலி இப்படித்தான் இருக்கும். அதை விட அந்த 1 தீனாரில் பரக்கத் இருந்தது. அந்த பரக்கத்தை இப்போ அவர் அனுபவிக்கிறார். காசு பணம் வர்றதை விட பரக்கத்தோடு வரணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. வாழ்க்கையில் பரக்கத்தை கேடுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன பரக்கத்தாக ஆக்கினான் என்று சொல்கிற அந்த வார்த்தை, நான் தங்கும் இடத்தை பரக்கத்தாக்கிவை என்று கேட்ட மாநபியின் அற்புதமான துஆ. இதற்கெல்லாம் மேலால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே ரசிக்கிறது என்றால், உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுக்கு ஒரு வகையான கவர்ச்சி தெரிகிறது என்றால் உடனே துஆ செய்திருங்க. அல்லாஹ் அதுல பரக்கத் செய். இல்லை என்றால் கண்ணால் பாதிக்கப்பட்டு விடலாம். பரக்கத்து கிடைத்தால் கண் கூட ஏற்படாது. அப்போ இந்த விஷயம் என்ன விளங்குது? வீட்டுல பரக்கத்தா, குடும்பத்துல பரக்கத்து, பிள்ளைங்களுக்கு பரக்கத்து, நமக்கு பரக்கத்தா, கண்டிஷ்டு கூட ஏற்படாது. அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை நசீபாக்குவானாக. அப்போ நான் சொன்ன பெருமானாரின் வழிகாட்டுதல் அழகாக இருக்கும். நான் உயர வேண்டும், உயரும் இடத்துல வீழ்ந்துடக்கூடாது, பணம் வரணும், வந்த பணம் பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது, பரக்கத்தா இருக்கணும், உடல் அழகா இருக்கணும். அந்த அழகே பல பேருக்கு நஷ்டமா போயிருது. ரொம்ப அழகா இருந்ததுனால பார்த்து பார்த்து பல பேரின் இயக்கத்தால் அவர் விழுந்துடுறார். அப்ப அழகு இருக்கணும், அந்த அழகு எனக்கு பரக்கத்தாக அமையணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாம் அல்ல அல்லாஹ் எப்போதும் ஆளச் செய்வானாக. நம்ம வாலிபம், நம்முடைய முதுமை இரண்டுமே ஆரோக்கியமா இருக்கணும். அப்போ டெய்லி துஆ செய்யணும். அல்லாஹும்ம பாருக்லி, யா அல்லாஹ் நீ எனக்கு பரக்க செய்வாயாக. ஒது செய்கிறோம் பத்தியெல்லாம், ஒது செய்யும் போது கேட்குற முதல் துஆ அல்லாஹும்ம பாருக்லி ஃபீ மாலி, யா அல்லாஹ் என் வாழ்விலும் பொருளிலும் பரக்க செய்வாயாக. சாலிஹீங்கள் கேட்குறாங்க. இதை விட ஒரு பெரிய செய்தி நான் படித்தேன். அல்லாஹும்ம பாருக்லி ஃபில் மௌத் ஃபீமா பாதல் மௌத், அல்லாஹ் என் மௌத்தில் பரக்க செய்வாயாக. இப்போ தான் நீங்கள் அர்த்தம் கொடுக்கணும். மௌத்துல பரக்கத்துன்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பரக்கத்துக்கு அதிகம்னு ஒரு அர்த்தம் இருக்கே தவிர அதுதான் அர்த்தம் அல்ல. என் மரணத்தில் பரக்க செய், டெய்லி ஓதணுமா. என் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் பரக்க செய். அப்போ மரணத்தில் பரக்கத்துனா என்ன? மரணம் என்பது கஷ்டம் இல்லாம நடக்கணும், மரணம் என்பது ஈமானோடு நடக்கணும். இந்த மரணம் என்னை திருப்திப்படுத்தணும்,
என் அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படணும். அப்படி ஒரு மவுத், அத மவுத்தில் பரக்கத் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடிப்படையாக வைத்து சாலிஹீங்கள் துஆ கேட்கிறாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை நெடுகிலும் பரக்கத் செய்வானாக, பரக்கத்தை கொண்டு நம்மை பாதுகாப்பானாக. ஆரோக்கியத்தை, அவன் கொடுத்த பொருளை, அவன் கொடுத்த குடும்பத்தை, அவன் கொடுத்த வீட்டை அல்லாஹ் எப்போதும் நமக்கு மகிழ்ச்சியாக்கி தருவானாக. பரக்கத்தை கேட்கிற வாழ்க்கையை நசீபாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவை என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஸல்லல்லாஹு அலா ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.